நமஸ்காரம். இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மகத்தான பலனை தரும் மாசி மக வழிபாடு. முதலில் குருவணக்கம் செய்துக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நட்சத்திரங்களில் முழுமையான நட்சத்திரங்களில் ஒன்று மகம் நட்சத்திரம். பல்லக்கு வடிவில் 5 நட்சத்திர கூட்டத்தை கொண்டது மகம் நட்சத்திரம். மாதங்களில் மகத்தானது மாசி மாதம். இம்மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலனை தரும் என்பார்கள். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாத மகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட மறுபிறவி கிடையாது என்கின்றன புராணங்கள். பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்னோர் மற்றும் பித்ருக்கடன்களை தீர்க்க பிறந்தவர்கள் என்று கூறுவார்கள். இந்த பிறவியில் அதை அவர்கள் சரிவர செய்துவிட்டால் மறுபிறவி கிடையாது. மோட்சத்தை அருளக்கூடிய கேது பகவான் மக நட்சத்திரத்தின் அதிபதி. கேது பகவான் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர், கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியவர். மகம் நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகந்த நாள். நீர்நிலைகள் உள்ள பெருமாள் கோவில்களில் மாசி மாத தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இதற்கு காரணமான புண்டரீக மகரிஷி. அவர் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தர். திருமாலை பாற்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் வழிபட எண்ணி 1008 தாமரை மலர்களுடன் மாமல்லபுரம் கடற்கரையில் வைத்துவிட்டு பாற்கடலுக்கு செல்லும் பாதையை அமைக்க கடல் நீரை தொடர்ந்து இறைத்து கொண்டு இருந்தார். இவரது தளராத முயற்சியையும் தாழாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவர் உருக்கொண்டு வந்து, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, களைப்பாகவும் இருக்கிறது, நீங்கள் ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வந்து தருவீர்களா? நீங்கள் வரும் வரையில் நான் உங்களுக்காக இந்த நீரை இறைத்து விடுகின்றேன் என்று புண்டரீக மகரிஷியிடம் கூறினார். முனிவரும் உணவு வாங்க ஊருக்குள் சென்று வாங்கி வந்து பார்த்த பொழுது கடல் உள்வாங்கி இருந்தது. ஆனால் முதியவரை காணவில்லை. அப்பொழுது புண்டரீகா என்றும் குரல் கேட்டது. முனிவர் அவ்விடத்தை பார்க்க அங்கு பாற்கடலில் படுத்திருப்பது போல் பெருமாள் தரையில் படுத்துக்கொண்டு தான் வைத்த மலர்களை பாதங்களில் சூடிக்கொண்டு முனிவருக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணனே தன் கையால் நீரை இறைத்த இந்த திருக்கடல் மல்லை என்னும் அந்த சேது சமுத்திரத்தில் மாசி மகத்தன்று நீராடி அங்கு அருள் பாலிக்கும் ஸ்தல சயன பெருமாளை வழிபடுவது பெரும் புண்ணியம் சேர்க்கும். உமாதேவியார் மாசி மகத்தன்றுதான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார். அதனால் பார்வதி தேவிக்கு உரிய புண்ணிய நாளாகவும் மாசி மகம் கருதப்படுகிறது. அரக்கன் கொண்டு போய் ஒளித்து வைத்த பூமாதேவியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்த நாளும் மாசி மகம்தான். அறிவியலே ஆச்சரியப்படும் அந்த உலகை படைக்கும் 3 நிமிட நேரம், ஆம், இந்த பிரபஞ்சம் தோன்ற வெறும் 3 நிமிடம்தான் ஆனது என்று அறிவியல் கண்டுபிடித்து அதற்கு முன் இருந்தது இந்த தோன்றிய விதமும் ஒரு மாபெரும் சக்தியால் தான் அது கடவுளாக இருக்கலாம் என்று கருத்து குறிப்பையும் அறிவியல் வைத்துள்ளது. கடவுள் இல்லை என்பவர்கள் இது குறித்து ஆராயலாம். பிரளய காலத்தில் மீண்டும் உலகை படைக்க இறைவன் அனைத்து உயிர்களையும் ஒரு கும்பத்தினுள் வைத்து அது நீரில் மிதந்து வரும் பொழுது அதன் வாய்ப்பகுதியை, அதாவது கோணத்தை அம்பால் எய்து உடைக்க அது விழுந்த இடமே கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிறது. மாசிமக தினத்தன்று இங்குள்ள மகாமக குளத்தில் நீராடினால் காசி கங்கையில் குளித்தாலும் போகாத பாவம் தீரும் என்பார்கள். மாசி மகம் அன்று இந்த குளத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, கோதாவரி, சரயு, பொருணை ஆகிய நதிகள் கன்னிகைகளாக இங்கு வந்து நீராடுவதாக ஓர் ஐதீகம். அதாவது பக்தர்கள் தங்கள் பாவத்தை போக்க இந்த நதிகளில் நீராடி இந்த நதிகள் தங்கள் அழகை இழந்து கருத்து போய் விகாரமாக மாறி பக்தர்களின் பாவங்களை ஏற்றதால் பெரும் சுமையுடன் மிகவும் கஷ்டப்பட்டனர். எல்லோரும் சர்வேஸ்வரனிடம் சென்று முறையிட்டனர். அப்பொழுது இறைவன் மாசி மக நாளில்
மகாமக குளத்தில் நீராட உங்கள் பாவம் பெருஞ்சுமை தீர்ந்து நீங்கள் பழைய அழகிய உருவை அடைவீர்கள் என்றார். அதனால்தான் மாசி மகம் அன்று அனைத்து நதிகளும் மகாமக குளத்தில் ஒன்று சேர்கின்றார்கள். அதனால் அன்றைய தினம் மாசிமக குளத்தில் நீராட பாவங்கள் தீரும், பெரும் புண்ணியம் கிட்டும். ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அவர் கை கால்கள் கட்டப்பட்டு கடலில் வீசப்பட்டார். பாவம் செய்தால் பகவானுக்கே இந்த கதி என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். அவர் அந்த நிலையிலேயே விடுதலை வேண்டி இறைவனை குறித்து தவம் இருந்தார். வருணன் செயல்படாததால் பெரும் வறட்சி ஏற்பட்டது. பஞ்சத்தால் உயிர்கள் துன்புற்றன. தேவர்கள் மனிதர்கள் என்று அனைவரும் சர்வேஸ்வரனிடம் சென்று எப்படியாவது வருண பகவானை விடுவித்து மழை தரும்படி வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுதல் ஏற்று சிவபெருமான் வருண பகவானுக்கு காட்சி தந்து அவரை விடுவித்தார். வருண பகவான் விடுதலை பெற்ற நாள் மாசி மகம். மனமகிழ்ந்த வருண பகவான் இறைவனிடம் ஓர் வரம் கேட்டார். தான் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்ற இந்த நன்னாளில் எவரொருவர் நீர்நிலைகளில் நீராடி விரதமிருந்து இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்களின் பாவ வினைகள், பிறவி பிணிகள், துன்பங்கள் யாவும் நீங்கி அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வரம் கேட்டார். சிவனும் அப்படியே ஆகட்டும் என்று வரமருளினார். அன்று முதல் தீர்த்தமாடல் என்பது சிறப்பு பெற்றது. தீர்த்தமாடும் முறை மாசி மகத்தன்று புண்ணிய நதியிலோ குளத்திலோ நீர்நிலைகளிலோ நீராடும் பொழுது ஒற்றை ஆடையுடன் நீராடக்கூடாது. இடுப்பில் 2 வஸ்திரங்கள் இருக்க வேண்டும். தீர்த்தமாடும் முன் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி 3 முறை சிறிதளவு நீர் எடுத்து நம் உடலில் தெளித்து கொள்ள வேண்டும். பிறகுதான் நீர்நிலைகளில் இறங்க வேண்டும். இரவு நேரத்தில் மூழ்கக்கூடாது. 3 முறை நீரில் மூழ்கி குளிக்க வேண்டும். மேலிருந்து குதிப்பது, நீரை கலக்குவது ஆகியன புண்ணிய நீர்நிலைகளில் செய்யக்கூடாத காரியங்கள். 1 முறை மூழ்க பாவங்கள் நீங்கும். 2 முறை மூழ்க சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். 3 முறை மூழ்க கோடி புண்ணியம் கிட்டும். தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் நினைத்து நீராட வேண்டும். மாசி மகத்தன்று அதிகாலை நீராடி விஷ்ணு மற்றும் லக்ஷ்மியை துளசியால் அர்ச்சிக்க வைகுண்ட பதவி கிடைக்கும். அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக்க வாழ்வில் இன்பமும் காரிய வெற்றியும் கிட்டும். சரஸ்வதியை மணமுள்ள மலர்களால் அர்ச்சிக்க கல்வியில் சிறப்பாக விளங்கலாம். மாசி மகத்தன்று நீர்நிலைகளில் நீரை தெளிக்கும் பொழுது நீர்நிலைகளில் நீராட இயலாதவர்கள் அவரவர் வீட்டு குளியலறையில் நீராடும் பொழுது அந்த குளிக்கும் நீரை தொட்டு கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதும் குரு. கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்று கூறி பின்னர் 3 முறை மூழ்கும் பொழுதும் தலைக்கு தண்ணீர் விடும் பொழுதும் இந்த மந்திரத்தை கூறி குளிக்க வேண்டும். மகத்தான சிறப்பு நிறைந்த இந்த மாசிமக நன்னாளில் புனித நீராடி புண்ணியங்கள் கோடி பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நிம்மதியான நீண்ட பெரும் சிறப்பான வாழ்வு பெற்று வாழ வாழ்த்துக்கள். மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள். பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக. நன்றி, நமஸ்காரம்.